ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இந்த நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த இயர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் விஷும் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் 7 days 7 மாஸ்க் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரே மாஸ்க் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். பட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வச்சு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஒவ்வொரு மாஸ்க்குக்கும் நான் 3 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மண்டே இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ் மாஸ்க்கை ஃபுல் ஃபேஸாக நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸ்கின்னோட pH வேல்யூவை பேலன்சிங்காக வச்சிருக்கும். கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்க்கை ஃபுல் ஃபேஸாக நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வரைக்கும் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. கொலாஜனை பூஸ்ட் பண்ணி ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும். ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் முல்தானி மட்டி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் மசூர் டால் பவுடர் சேர்த்துக்கிறேன். மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை கிரைண்ட் பண்ணி அந்த பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. முல்தானி மட்டி சேர்த்துருக்கிறதுனால ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆக்னி அண்ட் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இது நல்லாவே சூட் ஆகும். ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன் அண்ட் டல்னஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஃபோர்த் ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்க்கு ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் மாஸ்க்கும் கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஃபேஸில் இருக்க ஆக்னி அண்ட் டேனை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். போர்ஸை டைட்டன் பண்ணும். எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஃபிஃப்த் ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அதிமதுரம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரோஸ் பெட்டல் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்க்கு ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸை கொடுக்கும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ஆக்னியை ரிமூவ் பண்ணி சன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். சிக்ஸ்த் ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்க்கு ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். காஃபி பவுடர் டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் ஆகும். பஃபினஸ் ரெடியூஸ் ஆகும். ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக டேனாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு பவுலில் 1 ஸ்பூன் நீம் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் க்ரீன் டீ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்க்கை ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஆர் உங்களுக்கு எங்கெல்லாம் ஆக்னி இருக்கோ அங்கே ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும், இரிட்டேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிளமிஷஸை ஃபேட் ஆகும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் நம்ம க்ரீன் டீ சேர்த்துருக்கோம். இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னை எங்கவே வச்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர் உங்ககிட்ட சில இன்க்ரீடியன்ஸ் இல்லைனா உங்ககிட்ட என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் 7 days 7 ஃபேஸ் மாஸ்க் உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.